කෝටි 1800ට වඩා වටිනා අයිස් හෙරෝයින් කිලෝ 862ක් அல்லாய் தக்குனே பிரபல மத் வியாபாரக்கருக்கு கென்னு பவட்ட செக்க என்பதாக இன்றைய தினம் மௌமே பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. அதே போல இன்றைய தினம் அத பத்திரிகையில மாத்திரமான செய்திகள் முக்கியத்துவம் பெறுகிறது. ருபியால் கோட்டி දහක මද්‍රව්‍ය ජාවාරම කොස්ගොඩ සුජීගේ අත් අඩංගුවට ගත් දීවරයන් 7 දෙනා රඳවාගෙන ප්‍රශ්න කරේ. මෑත ඉතිහාසයේ අත් අඩංගුවට ගත්පත් වූ වැඩිම මද්‍රව්‍ය ප්‍රමාණය කිලෝ 862ක් දීවර කටයුතු මුවාවෙන් මද්‍රව්‍ය ජාවාරම නිරතවීම ඉඩක් නැහැ. නාවික හමුදා අවධාරණය කරයි என்பதாக அந்த செய்தி இன்றைய தினம் அத பத்திரிகை தலைப்பெற்ற கிழமை கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் பெறுமதியான கொஸ்கோட சுஜியினுடைய போதைப் பொருள் மீட்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. கைது செய்யப்பட்ட மீனவர்கள் 7 பேரும் தடுத்து வைத்து விசாரணை உட்படுத்தப்படுகிறார்கள். எனவே அண்மைய வரலாற்றில் அதிகளவான போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இடமாக இப்போது அது காணப்படுகிறது. அதே போல மீன்பிடி நடவடிக்கை என்ற போர்வையில் போதைப் பொருள் வர்த்தகர் இடமளிக்க முடியாது என்பதாக கடற்படை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்திகள் தொடர்வதை காணலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலும் அதற்கான செய்தி முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. 700 கிலோ ஐஸ் ஹெரோயின் போதைப் பொருள் மீட்பு, 7 சந்தேக நபர்கள் கைது என்பது அந்த செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கடற்படை கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது போதைப் பொருள் கடத்தியதாக சந்தேகிக்கப்படும் நீண்ட நாள் மீன்பிடி படகு மற்றும் 700 கிலோ போதைப் பொருளுடன் 7 சந்தேக நபர்கள் ஆடுகளில் வைத்து கைது செய்யப்பட்டதாக கடற்படையினர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்ட குறித்த நீண்ட நாள் மீன்பிடி படகு திக்கோவிட்ட துறைமுகத்துக்கு கொண்டு வரப்பட்டது. போலீஸ் போதைப் பொருள் பணியகத்தின் நிபுணத்துவ அனுசரணையோடு மேற்கொள்ளப்பட்ட மேலதிக சோதனையின் போது மிக நுணுக்கமாக மரத்தை நாட்டுக்கு கொண்டு வர முயற்சித்த 191 கிலோ 752 கிராம் ஹெரோயின் மற்றும் 671 கிலோ 452 கிராம் ஐஸ் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டன. இவ்வாறு கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள், சந்தேக நபர்கள் மற்றும் மீன்பிடி படகு ஆகியவை மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பணியகத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள். கடற்படை தளபதியினால் நேற்று முன்தினம் சனிக்கிழமை திக்கோவிட்ட துறைமுகத்தில் போதைப் பொருள் அவதானிக்கப்பட்டதுடன் இந்த நடவடிக்கையை வெற்றிகரமாக முடிப்பதற்கு பங்களித்த அனைத்து கடற்படை வீரர்களுக்கும் கடற்படை தளபதி பாராட்டுகள் தெரிவித்திருக்கின்றார். கௌரவமான வாழ்க்கை, பாதுகாப்பான நாடு என்ற அரசாங்கத்தின் தொலைநோக்கு பார்வையை நனவாக்கும் வகையில் கடல் வழியாக போதைப் பொருள் கடத்தலில் உள்ளிட்ட சட்டவிரோத நடவடிக்கைகள் ஒடுக்குவதற்கும் தேசிய பாதுகாப்பு மற்றும் சமூக பாதுகாப்புக்காக இலங்கை கடற்படை உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு புலனாய்வு சேவைகள் மற்றும் கடல்சார் பங்குதாரர்கள் மற்றும் நாட்டின் சட்ட அமலாக்க முகவர்கள் வழக்கமாக நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றன. இதன் போது கருதுவெளியில் கடற்படை தளபதி தேசிய பாதுகாப்பு அர்ப்பணிப்புடன் செயல்படும் அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு மற்றும் உடனடியாக தேசிய பாதுகாப்பு மற்றும் தேசிய பாதுகாப்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் போதைப் பொருள் உள்ளிட்ட சட்டவிரோதமாக எந்த ஒரு பொருளையும் கடல் மார்க்கமாக நாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு இடமில்லை என வலியுறுத்தினார். மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு தேவையான உதவி விமானங்களை வழங்குவதற்கு இலங்கை கடற்படை தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது தெரிவித்த அவர், மீன்பிடி என்ற போர்வையில் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடும் எந்த ஒரு முயற்சியும் வெற்றி பெற அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் கடத்தல் செய்பவர்களை அடையாளம் கண்டு கைது செய்வதற்கு நடவடிக்கை தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படும் என்றும் கடற்படை தளபதி அவர்கள் தெரிவித்த கருத்தும் முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணலாம். வரலாற்றில் கண்டுபிடிக்கப்பட்ட கிட்டத்தட்ட 1700 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்கள் இவ்வாறு திக்கோவிட்ட கடல் பகுதியில் வைத்து கைப்பற்றப்பட்டு 7 மீனவர்கள் இப்போது கைது செய்யப்பட்டு அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற விடயங்களும்